அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். 2011 இருந்து 16 வரை மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி நடைபெற்றது தமிழகத்தில். அன்றைக்கு அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பல்வேறு துறைகளில் அமைச்சராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் அம்மா அவர்கள் 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள். 100% நிறைவேற்றிய வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குகள் நிறைவேற்றிய காரணத்தினால் 2016 சட்டமன்ற தேர்தலில் யாருடனும் கூட்டணியே வைக்காமல் மக்களை மட்டும் நம்பி 234 தொகுதிகளிலும் இரட்டை சின்னத்தை போட்டியிட வைத்து தனியாக நின்றும் ஆட்சி படைக்க முடியும் என்ற வரலாற்றை படைத்தார்கள். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த வருகின்ற 2026 தேர்தலில் 234 தொகுதிகளில் அவர் தனித்து நிற்பாரா? அம்மாவின் வழியில். அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டேன், அதனால் நான் யாருடன் கூட்டணி வைக்கால் தனியாக நிற்கின்றேன், தனியாக நின்று வென்று காட்டுவோம், ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார்கள். சபதமேற்றார்கள், சூளுரைத்தார்கள், வென்றார்கள், ஆட்சி அமைத்தார்கள். அந்த தைரியமும் தெம்பும் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்களே மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கேளுங்கள். இது அவருடைய நிலைப்பாட்டை அவர்கள் சொல்கின்றார்கள். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை அன்றைக்கு ஏற்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தோம். ஆட்சியில் இருந்தது மட்டும் இல்லாமல் பாஜகவோடு உறவோடு இருந்தோம். உறவோடு இருந்த நேரத்திலேயே அந்த ஏன்னு சொன்னால் பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய உயிர் மூச்சு, எங்களுடைய கொள்கை. அந்த வகையில் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எங்களை வழிநடத்தினார்கள். அதே வழியில் தான் எடப்பாடியார் இருந்தார். அண்ணன் அவர்கள் கோவில்பட்டியில் பொதுக்கூட்டத்தில் சொன்னதை போல் அந்த நிதியை வாங்குவதற்கு இவர்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை யாரை வெற்றி பெற வைத்தார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தானே. இவர்கள் ஆற்ற வேண்டிய பணி எங்கே? பாராளுமன்றத்தில் தானே. பாராளுமன்றத்தில் சென்று சாதிக்க முடியவில்லை என்றால் அந்த பதவி அவர்களுக்கு எதற்கு? அந்த பதவிகளை அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல பதவி என்பது தோளிலே போடுகின்ற துண்டு என்று சொன்னார்கள். அதே போல் இவர்கள் அந்த பதவியை, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களை வற்புறுத்தக்கூடாது, நிதி வேண்டும் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா? துணிச்சல் இருக்கிறதா? தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலாக்கி கொண்டே செல்கின்றதை தவிர எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணாமல், மத்திய அரசு மோதல் போக்கு இருப்பதை போல் காட்டிக்கொண்டு எந்த நிதியும் பெறாமல், ஆனால் அவர்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது மத்திய அரசோடு இணக்கமாக, இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் நாணயத்தை வெளியிட்டது யார்? அங்கே இராணுவ மந்திரியாக இருந்த ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்து நாணயத்தை வெளியிட்டார்கள். அதான் ஒரு பக்கம் கருப்பு கொடி, ஒரு பக்கம் வெள்ளை கொடி காட்டுவது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயல்பு. அதிமுகவுக்கு தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை, கால அவகாசம் இருக்கின்றது. அதை நிர்ணயம் செய்யக்கூடியவர், தீர்மானிக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். நேரம் காலம் வரும்போது யாரோடு கூட்டணி வைப்பது என்பதை எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று பணியாற்றி வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைப்பு. நீங்கள் குறிப்பிட்ட கட்சியை கேட்கின்றீர்கள், எந்த கட்சியினரும் இல்லை, யாருடன் கூட்டணி சேருவது, எந்த கூட்டணி அமைப்பது என்பதை எங்களுடைய பொதுச்செயலாளர் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் முடிவு செய்வார்கள். அந்த முடிவு வெற்றிகரமாக அமையும். நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம். அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை பற்றி சொல்வதற்கு ஓபிஎஸ்க்கு உரிமை இல்லை, தகுதி இல்லை, தார்மீக உரிமை இல்லை. என்றைக்கு இரட்டை சின்னத்தை எதிர்த்து அவர் பலாப்பழத்தில் நின்றாரோ அன்றைக்கு அந்த உரிமையெல்லாம் இழந்து விட்டார் என்று அண்ணன் உதயகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இவரே சொன்ன பிறகு, இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் அவர்கள் பதில் சொன்னதுக்கு பிறகு அதற்கும் பதில் சொல்லிவிட்டார்கள். புகழேந்தி இந்த மாநிலத்தை சேர்ந்தவரே அல்ல. இன்னும் சொல்லப்போனால் புகழேந்திக்கு இந்த அதிமுக கட்சிக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு அவருக்கு தான் என்ன சம்பந்தம்? அதுக்கெல்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை நாங்கள் வீணாக்கிறோம். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.